விடை காணாமலேயே சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம் விடைபெறுகிறது. 15 வருஷத்துக்கு ஒரு முறை சென்னையில் பேருந்து நிலையங்கள் மாறிக்கொண்டே இருக்கு. அதுக்கான காரணம் என்ன? வாங்க பார்ப்போம். வெளியூர் பேருந்துகள் வந்து செல்லும் பேருந்து நிலையம் சென்னை பாரிஸ் கார்னரில் அப்போதைக்கு இருந்துச்சு. இந்த பேருந்து நிலையத்துக்கு அன்னைக்கு அண்ணா சாலை வழியாக எல்லா பேருந்துகளும் சென்றதால் அண்ணா சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுச்சு. சென்னையில் முக்கிய வணிக பகுதியாக அண்ணா சாலை இருந்ததால் மக்கள் பயணிக்கவே முடியாத அளவுக்கு அந்த பகுதி இருந்துச்சு. இதெல்லாம் மனசில் வச்சு 2003 ஆசியாவின் மிகப்பெரிய பேருந்து நிலையமாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தை அமைச்சாங்க. கோயம்பேட்டை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்னா, அண்ணா சாலை வர வேண்டிய அவசியமே கிடையாது. தாம்பரத்தில் இருந்து பைபாஸில் நேராக மதுரவாயல் போய் அங்கிருந்து கோயம்பேடு போயிடலாம். இது மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை கொடுத்துச்சு. கோயம்பேட்டுக்கு மணிமகுடமாக கொத்தவால் சாவடி மார்க்கெட்டும் கோயம்பேட்டுக்கு மாற்றினாங்க. வட சென்னை தென் சென்னைன்னு சொல்லக்கூடிய 2 பகுதி மக்களும் எளிமையாக வந்துட்டு போகிறதுக்கு ஏதுவாக கோயம்பேடு மைய பகுதியில் இருந்ததால் அது அசுர வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இதனால் அண்ணா சாலை மாதிரி வடபழனி அசோக் நகர் போகிற ஜவஹர்லால் நேரு ரோடு நெரிசலில் சிக்கி திணற ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, 2000க்கு பின்னாடி வேளச்சேரி பகுதி முழுக்க ஐடி கம்பெனிகள் அதிகமாக வளர்ந்ததால் அதை சுற்றி இருக்கிற கந்தவன் சாவடி, பள்ளிக்கரணை, துறைப்பாக்கம், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், அப்புறம் மேடவாக்கம் இந்த பகுதியெல்லாம் தாங்க முடியாத அளவுக்கு மக்கள் நெருக்கம் அதிகமாக இருந்துச்சு. இதில் வடபழனி ரோட்டை விட கடுமையாக நெரிசலை ஜிஎஸ்டி ரோடு சந்திக்க ஆரம்பிச்சுது. குறிப்பாக சொல்லணுன்னா, பெருங்களத்தூரில் இருந்து ஆலந்தூர் வரைக்கும் எத்தனை மேம்பாலம் போட்டாலும் மக்கள் நெருக்கத்தை கொஞ்சம் கூட கட்டுப்படுத்த முடியலை. குரோம்பேட்டை டு துறைப்பாக்கம் போகிறதுக்கு மேம்பாலம் போட்டாலும் மேம்பாலத்திலேயே சிக்னல் போட வேண்டிய அவசியம் இருந்துச்சு. அந்த அளவுக்கு கூட்ட நெரிசலும் அதிகமாகிட்டே போச்சு. சென்னை சிட்டியை விட தாம்பரம் டு வேளச்சேரி, தாம்பரம் டு ஆலந்தூர் பகுதிகளில் வாகன நெருக்கம் அதிகமாகிட்டே போனதுனால காலையில் இருந்து பொழுது சாயிற வரைக்கும் வண்டியில் ஓட்ட முடியாத அளவுக்கு நெரிசல் அதிகமாகிட்டே இருக்குது. இது இல்லாமல் ஆம்னி பஸ்ஸு, அரசு பேருந்துகள் இந்த வழியாக டெய்லி போகிறதுனால கடும் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறது வாடிக்கையாக போச்சு. இதுக்கெல்லாம் தீர்வு காண ஆசைப்பட்ட தமிழக அரசு போக்குவரத்து நெரிசலை குறைக்கிற வகையில் வண்டலூர் பக்கத்தில் உள்ள கிளாம்பாக்கத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க முடிவு செஞ்சாங்க. 88.52 ஏக்கர் பரப்பளவில் 397 கோடி மதிப்பில் 2018 வருஷம் இந்த பணிகள்லாம் தொடங்கினாங்க. இந்த பணிகள்லாம் இப்போதைக்கு முடிஞ்சு இப்போ இந்த பேருந்து நிலையத்தை திறந்து வச்சுருக்காங்க. இந்த கிளாம்பாக்கம் சென்னையில் முக்கியமான நுழைவாயிலாக இருக்குது. துறைமுகம் செல்லக்கூடிய லாரி எல்லாம் மீஞ்சூர் வெளிவட்ட சாலை, தாம்பரம் பெருங்களத்தூர் சாலை, காஞ்சிபுரம் வண்டலூர் சாலை, கேளம்பாக்கம் சாலை, வண்டலூர் பூங்கா, செங்கல்பட்டு திருச்சி சாலை ஆகியவை இணையிற இடத்துல அமைஞ்சிருக்கு. சென்னை சிட்டிக்கு இங்கே இருந்து எந்த பகுதிக்கும் போக முடியும் அப்படிங்கிறதுனால கேளம்பாக்கத்தை சென்னை சிட்டிக்கு இங்கே இருந்து எந்த பகுதிக்கும் போக முடியும் அப்படிங்கிறதால கிளாம்பாக்கத்தை தேர்வு செஞ்சுருக்காங்க. அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. இன்னமும் கிளாம்பாக்கம் பேருந்துகள் நேரடியாக உள்ளே வர மேம்பாலம் அமைக்கலை, ரயில் நிலையமும் அமைக்கலை. வண்டலூர் இல்லைன்னா ஊரப்பாக்கத்தில் இறங்கி மாறித்தான் போகணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், பாரிஸ் கார்னருக்கு மாற்று என ஆரம்பிக்கப்பட்ட கோயம்பேடு பேருந்து நிலையம் விடை காணாமலேயே விடைபெறுது. ஒவ்வொரு 15 வருஷத்துக்கு ஒரு முறை சென்னையில் பஸ் ஸ்டாண்டுகள் மாறுவது தொடர்கதையாக இருக்குது. இன்னமும் கொஞ்சம் வருஷத்தில் கிளாம்பாக்கமும் அதே போல் அசுர வளர்ச்சி அடைய போகுது. இதனால் வாகன நெருக்கமும் அதிகரிக்கத்தான் போகுது. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஜெம் சிறப்பு செய்திகளுக்காக தாமோதரன்.